ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு காட்டன் சேரீல சிம்பிளான மெத்தட்ல சூப்பரா ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போறேன். வழக்கம் போல நான் போட்டு காட்ட போறதில்ல. அதாவது தாராபுரத்துலேருந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்து என்கிட்ட தையல் கிளாஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்திருக்காப்புல. அவர் தான் இந்த மாடல் இப்போ உங்களுக்கு போட்டு காட்ட போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. நார்மல் ப்ளவுஸ் பூராமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக என்னோட கஸ்டமருக்கெல்லாம் தச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக தைக்கிறாப்புல. அதாவது எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் மாடல் போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் உங்கள் முன்னாடி போட போகிறாப்புல. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. அவர் எப்படி தைக்க போகிறாருன்னு தெரில. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு டிசைன் போட்டு ஒரு பஃப்கை வச்சு தைக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் முன்னாடி தான் அவர் தைக்க போகிறாரு. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ அவர் தைக்கும்போது நான் நிறையா மெத்தட் சொல்லிக்கிட்டே வருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய டவுட் கேட்குறது பூரா நான் அதில் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அவரும் அதை ஃபாலோ பண்ணுவார். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த தம்பி யாருன்னு நீங்களும் பார்க்கணும் இல்லையா, இந்த உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். வா தம்பி. இவர் தான் அந்த தம்பி. தாராபுரத்துலேருந்து வந்திருக்காப்புல. இங்கே வந்து ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. தையல் கிளாஸ் இங்கே தான் படிக்கிறாப்புல. தம்பி பழகிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? நான் எல்லாம் உங்கள் மெத்தடில் சொல்லி பார்த்தா எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இருக்கா? அதான் அவர் நார்மல் ப்ளவுஸ் பூராமே ரொம்ப சூப்பராக தைக்கிறாப்புல. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மாடல் உங்கள் முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் போட போகிறாப்புல. எப்படி தைக்கிறாருன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பேக் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிப்பாப்புல. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு பார்ட், அதாவது கிராஸ் டாட் பிடிக்கிறது, அந்த பட்டி எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் உங்களுக்கு தச்சு காமிச்சிட்டே இருப்பாப்புல. அதுக்கடுத்து வந்து ஸ்லீவ் ஒரு 3 வீடியோ பார்ட்டாக போடுறேன். நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இவர் தைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி தைக்கிறாங்கிறத நான் வந்து கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன். இவர் எப்படி தைக்கிறாங்கிறத வந்து நீங்களும் எங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள். அதாவது கமெண்ட்ஸ் பண்ணி எப்படி தைக்கிறான்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ஒரு பேக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த யூனெக் மட்டும் வரைஞ்சிருக்கு. இப்போ இது மேலே வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா அழுத்தி வரைஞ்சி காட்டுவார் பாருங்கள். அந்த நெக் வந்து யூனெக் அப்படியே வரைஞ்சி காட்டு, நல்லா தெரியுற மாதிரி நல்லா அழுத்தி வரைஞ்சி. நீங்கள் எப்பயும் யூனெக் வரைவீங்களா, அதை கனெக்ட் பண்ணியே வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நெக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி அந்த யூ நெக் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அவர் வரைகிற நெக்கோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி வரைஞ்சிருக்காப்லையா, லைட்டாக மேலே ஒரு தட்டு தட்டிக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி அந்த ரவுண்டு தெரியும். 2 பக்கம் தெரியுதா? இதுதான் மெட்டீரியல். இதுக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுக்கோ. மாற்றி இப்படி இந்த பக்கம் தான் 2 இதுவும் தெரியும். இப்போ இந்த நெக்கில் வந்து அந்த யூனெக் வரைஞ்சது தெரியுதா? இப்போ வந்து இல்லை டிசைன் வைக்கிறதுக்கு பார்டர் எடுக்கணும். இது வந்து சேலையில் உள்ள பார்டர் வெட்டி எடுத்துருக்காரு. 2 சைடு இருக்கிற பார்டர். உங்களுக்கு ஒரு சைடு கிடைச்சாலும் சரி, 2 சைடு கிடைச்சாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பேக் பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர்லேருந்து ஃபுல் அளவு நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்டர் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. வச்சு பார்க்கும்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ தூரம் வருதோ, எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள். ஒரு 12 இன்ச்சு வரைக்கும் தேவைப்படுது, 12-13 இன்ச்சு வரைக்கும். அப்போ அந்தளவுக்கு எடுக்கிறோன்னா அப்போ இது எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. ஒரு பார்டரை கட் பண்ணோம்னா நமக்கு 3 வருது. இதை 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சிலது பார்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் அகலம் கூட இருக்கும். இப்போ வந்து 6 பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு.
6 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இதை வந்து இப்போ ஜாயிண்ட் போடுறோம். இப்போ ஜாயிண்ட் போடுறோம்னு சொன்னால் நான் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 12 இன்ச்சு வர அளவுக்கு ஹைட் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வைக்கிற டிசைனுக்கு. அதுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய கிடச்சிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடலை மாற்றிக்கலாம். இப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா. இது வந்து இந்த பார்டர் இருக்கு இல்லையா, நமக்கு அந்த பிங்க்கும் கோல்டும் மாறி மாறி வருது. அதை கனெக்ட் பண்ணும்போது அப்படியே ஜாயின் பண்ண கட்டாது. அந்த இடத்துல அளவு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரே ஸ்ட்ரைட்டாக லைட்டாக பெண்டாக இருந்தால் கூட நல்லா இருக்காது. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டாச்சா? அதை அப்படியே வெளியில் எடு. இப்படி எடுக்கும்போது கிளியராக அந்த மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா பார்டரையும் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். அடுத்து ஜாயின் பண்ணு. உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி எத்தனை பார்டர் வேணுமோ அத்தனை ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ளவுஸ் வந்து மொத்தமே 15 இன்ச்சு தான் பெரும்பாலும் எல்லாருக்கும். நார்மல் 13.5. அப்போது நமக்கு ஒரு 12 இன்ச்சு உயரம் இருந்தால் கூட போதும் அந்த டிசைனுக்காக. இப்போ நான் சொல்லி தம்பி தைக்கிறாப்புல அதை மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி தைங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது ஜாயின் பண்ணு. அடுத்து இன்னொன்று, இந்த மாதிரி பார்டர் தைக்கும்போது இடையில சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதாவது ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் ஒரே ஈவனாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு. அடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெட்டும் போது ஒரே அளவு கனெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. இதுவே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்த்து 14 இன்ச்சு இருக்குது. நம்ம ப்ளவுஸே 13.5 இன்ச்சு தான். இப்போ இதுவே தாராளம் போதும். பெண்ட் இல்லாமல் போட்டால் தான் அப்படி வளைவு இல்லாமல் இருக்கும். லைட்டாக ஒரே ஒரு சைஸ் பண்ணிக்கும். இப்போ அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் போட்டுக்கோ, வெளிப்பக்கம் வர மாதிரி போட்டாச்சா? இப்போ வந்து இந்த பார்டர் இதுக்கு மேலே வச்சு, இந்த பார்டர் நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ மேலே வைக்கிறாரு பாருங்கள். கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வைப்பார் பாருங்கள். இதை வச்சுக்கோ. இதையும் அதே மாதிரி கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நம்ம வரைஞ்சிருக்கிற நெக்கில் பார்த்து அப்படியே ஃபுல்லாக தையல் போடுங்க.
சுருக்கு வராமல் தையல் நல்லா பொடியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே தையல் போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் நெக்கு தைக்கும்போது தையல் பொடியாக இருந்துச்சுன்னா அந்த டேனிங்லாம் நல்லா அழகாக வரும். அவர் வரைஞ்சிருக்கிற யூனெக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். அந்த லைனிங் வந்து விலகிராமல் பார்த்து கரெக்டாக தைங்க. இதில் தையல் போட்டார். இப்போ வந்து அந்த தையல் போட்டதில் 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே சுற்றி அந்த ரவுண்டை வெட்டி எடுக்க சொல்கிறேன். 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே வெட்டிடுங்க. அந்த 1/4 இன்ச்சுங்கிறது ஒன்று போல் ரவுண்டாக கரெக்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. அந்த ரவுண்டு கட் பண்ணிட்டாரு. இதில் வந்து அந்த ரவுண்டில் வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் தையல் வரைக்கும் வெட்டிட வேண்டாம், அப்படி டேமேஜ் ஆயிரும். தையல் ஒட்டின வரைக்கும் வெட்டினா போதும். தையலில் பற்றக்கூடாது. போதும். இப்போ வந்து இந்த லைனிங்கை மட்டும் எடுத்து கரெக்டாக ஓரத்தில் எஜ்ஜி தையல் போடணும். கீழே இறங்கிடக்கூடாது. கரெக்டாக ஓரத்தில் எஜ்ஜி தையல் போடுங்க. தம்பி இதான் ஃபஸ்ட் டைம் மாடல் போடுறாரு. எப்படி போடுறாருன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அந்த யூனெக் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து அந்த பைப்பிங், அதாவது லைனிங் மட்டும் பொடியாக வெளியில் தெரிகிற மாதிரி இந்த எஜ்ஜி தையல் வந்து கரெக்டாக ஓரத்தில் போட்டிருக்காரா அது மாதிரி கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த எஜ்ஜி தையல் மட்டும் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங் கரெக்டாக ஒரு நூல் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் போதும். தெரிகிற மாதிரி ஓரத்தில் எஜ்ஜி தையல் போட்டோம்னா அது ஒரு பைப்பிங் மாதிரி வரும். கரெக்டாக அந்த நூலளவுக்கு வர மாதிரி போடு. என்ன தம்பி? அளவுக்கு அதிகமாக அந்த லைனிங் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஒவ்வொரு கிளாத் வந்து வெளுத்துரும், அப்புறம் பப்பரப்பான்னு ஆயிரும். லைனிங்கில் தான் பைப்பிங் வச்சோன்னு தெரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை மைல்டாக தெரிகிற மாதிரி வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த ரவுண்டு தைக்கும்போது நம்ம ரவுண்டாகவே அப்படியே அந்த பீஸ் அப்படியே அழைக்கணும். கையை அதில் அமுக்கி வச்சுட்டு இந்த கையை இதில் இப்படி அழைச்சிட்டு இப்படியே திருப்பணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிற மாதிரியே தைச்சோன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது.
இப்போ வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜு தையல் போட்டதுக்கப்புறமாட்டி இழுத்துறாமல் போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அது இழுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு லைட்டாக கோண மாதிரி ஆயிரும். இழுக்காமல் கரெக்டாக ஒரே அளவு கனெக்ட் பண்ணி போடுங்க. இது போட்டதுக்கப்புறமாட்டி அப்படியே பின் சைடு திருப்பிக்கோங்க. மார்க்கர் இந்த இருக்கு இல்லையா, நம்ம என்ன மாடல் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாடல் தான், அந்த நெக்லஸ் மாடல் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாருக்கும் பிடிச்ச மாடல் தான். இந்த டிராயிங் போட்டிருக்கேன். நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே லைனிங் எடுத்து இந்த 2 லைனிங் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. லைனிங் மெயினாக கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்படி தட்டினீங்கன்னா இந்த ஷேப் வந்து இந்த பக்கம் அப்படியே வந்துடும். அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அழுத்தி டிராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து தம்பி தையல் போடுவார் பாருங்கள், அது மாதிரி நீங்களும் போடுங்க. சுருக்கு வந்துடக்கூடாது. அடியில் இப்படி கை, நான் சொன்னல இந்த மாதிரி கை இப்படி வச்சோம்னா தான் இந்த மாதிரிலாம் வராது. அந்த தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமாட்டி கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கோம், அதுலேருந்து அந்த பார்டரை வெட்டி எடுத்துடணும். தம்பி அதை வெட்டி எடுத்துடணும். அந்த பார்டர் மட்டும், அதான் இன்னும் ஒட்டி வெட்டணும். அந்த தையல் ஒட்டி தையல் ஒட்டி வெட்டிடணும். அந்த ஷேப்பு எப்படி தைச்சிருக்குமோ அதை நெருக்கி கரெக்டாக திருப்பிக்க, துணியை திருப்பிக்கும். ஓரத்தில் கணக்கு பண்ணி வெட்டிக்குங்க. கொஞ்சம் தள்ளி வச்சா எல்லாருக்கும் தெரியும்.
இப்போ இந்த ஷேப் வந்து கரெக்டாக இந்த ஷேப் வந்துருச்சுங்களா? இப்போ வந்து சுற்றி ரஃப்பாக ஒரு தையல் போட்டுருங்க. அந்த லைனிங்கில் தையல் போடுவோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி போட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி சுற்றி தள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சுற்றி இருக்கிற பீஸ் இருக்குல்ல, லைனிங் தான் நம்ம கரெக்டான அளவு, அந்த சுற்றி இருக்கிற பீஸை பூரா வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த நெக் வந்து தச்சுட்டாரு, சுற்றி லைனிங்கில் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வெட்டிட்டாரு. இப்போ இதில் வந்து சிம்பிளாக எப்படி தைக்கணும்னா, லேஸ் வச்சோம்னா ரொம்ப ஈஸியான வேலை தான். அது மாதிரி லேஸ் வச்சு தைக்க போகிறாரு பாருங்கள். அதாவது பிளெயின் லேஸ் அதுதான் நல்லாயிருக்கும். வேறு இந்த டிசைன் போட்ட மாதிரி வச்சிங்கன்னா அவ்வளோ எடுக்காது. கரெக்டாக அந்த தையலில் அதை கனெக்ட் பண்ணி அந்த பிசரை மறைக்கிற மாதிரி, பிசரை மறைக்கிற மாதிரி கரெக்டாக ஓரத்தில் லேஸை இழுக்கக்கூடாது. லேஸ் இழுத்தோம்னா ஒரு மாதிரி இதுவாக வரும். லேஸ் இழுக்கக்கூடாது, லூஸ் கொடுத்து அடிக்கணும் லேஸ். துணி தான் இழுத்த மாதிரி வச்சுக்கணும், லேஸ் வந்து லூஸ் கொடுக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இல்லைன்னா கழுத்து ஒரு மாதிரி ஆண்ட மாடிக்கு ஆயிரும். அந்த டேனிங்கில் வந்து லைட்டாக லாஸ்ட் வரைக்கும் அப்படியே லைட்டாக திரும்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வா, ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் வா. இல்லை இன்னும் இந்த இருக்குல்ல, இது வரைக்கும் வந்துடு. வந்துட்டு ரிட்டர்ன் போ, கொஞ்சம் போயிட்டு ரிட்டர்ன் போய் அப்படி இன்னும் கொஞ்சம் போ பின்னாடி. இப்போ இந்த இடத்துல மடிச்சுக்கோ, லைட்டாக முக்கணும் மடிச்சுக்கிட்டாச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அழகாக இருக்கும். அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த இடம் ஒரு மாதிரி மொக்கையாக இருக்கும், நல்லா இருக்காது. அந்த வி ஷேப் மாதிரி அவ்வளோதான். அப்படியே ஒன்று மேலே ஒன்று எடுத்து அப்படி வச்சுக்கோ. அதில் கொண்டாந்து கரெக்டாக ஊசி நீடில் இறக்கிட்டு அப்படியே திருப்பிக்கும். போதும். லேஸ் இழுக்கக்கூடாது. வெட்டியாச்சா?
அந்த லேஸ் வச்சு தைச்சாச்சு. இதில் வந்து பக்கத்தில் இன்னொரு தையல் போடணும். ஒரு தையல் தானே போட்டிருக்காரு, இப்போ இன்னொரு தையல் போடுவார். போட்டாச்சுன்னா அது கொஞ்சம் பிசுறு வெளியில் தெரியாமல் க்ளோஸ் ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். லேஸ் இழுத்துட்டோம்னா கழுத்து அகண்டமாக ஆயிரும். லேஸ் இழுக்காமல் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டிசைன் போடணும்னா அந்த பார்டர் வச்சு நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடுவார் பாருங்கள். லைனிங்கு கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மீதை அடித்து திருப்பிடணும். இந்த கைடெல்லாம் அடித்து திருப்பிட்டு கைடு அளவுக்கு இந்த இடத்துல அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ உயரம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து மார்க் பண்ணி ஒரு பீஸ் அடித்து ஒரு அமுக்கு தையல் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த லைனிங் அப்படியே மடித்து விட்டு அதில் ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. இதில் இந்த லைனிங் தெரிகிற மாதிரி கரெக்டாக ஓரத்தில் எஜ்ஜு தையல் கனெக்ட் பண்ணி வெளியில் தெரிகிற மாதிரி தையல் போட்டுக்கோ தம்பி. கரெக்டாக அந்த எஜ்ஜு தையல் அளவு தெரிஞ்சால் போதும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெரியுற மாதிரி. இப்போ வந்து இது பின் சைடு எடுத்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி மடித்து எம்மிங் பண்ணிட்டாலும் சரி, இல்லை தையல் போட்டாலும் சரி, 1.5 இன்ச் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வெளிப்பக்கம் கனெக்ட் பண்ணி 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டு தம்பி 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோ. அதில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக
அந்த 1.5 இன்ச் போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு பட்டி நல்லா கனமாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரைட்டாக. இந்த 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி போட்டாப்புல இந்த மாதிரி லேஸ் வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் துணியிலே வைங்க. லேஸ் வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி வெடைச்சிக்கிட்டு இருக்கும். லேஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் எப்போயும் 4 தையல் போடுவேன். அது உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா இருக்கட்டும். இப்போ பேக் சைடு மாடல் முடிஞ்சிருச்சு. தம்பி இந்த மாடல் போட்டிருக்காரு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மாடல் போட்டிருக்காரு. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் வைக்கிற இறக்கம் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் குறைக்கன்னா குறைச்சிக்கலாம். இதுலேருந்து வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எப்படி இருக்குன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ தம்பி தைச்ச மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுவும் புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தைச்சதை முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தைக்கும்போது அதை நான் பார்க்க முடியாது. அதை என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடலாக நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி இப்போ தம்பி வந்து பேக் சைடு மாடல் போட்டு காமிச்சதா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு அந்த கிராஸ் டாட்டு அந்த பட்டியெல்லாம் எந்த அளவுக்கு தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறையா அதில் ஐடியா கொடுத்துக்கிட்டே வருவேன். சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். அதுலேயே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். தம்பி தைக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டு தப்பாப்புல, அதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் பஃப் கை மட்டும் தப்பாப்புல, மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த ப்ளவுஸே அவர் தான் முடிக்க போகிறாரு. நீங்கள் பார்த்துட்டு அவர் எப்படி தைக்கிறாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி தைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.